பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தின் நிமித்தமாக சகோதரர்கள் யோசேப்பை பகைக்கிறார்கள். தொடர்ந்து யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள் உண்டாகிறது. எல்லா சோதனையிலையும் அவர் அந்த சோதனைகளை சகித்து கொண்டு கடந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி சகித்து கொண்டு கடந்து போனது நிமித்தமாக ஏற்ற காலம் வந்த பொழுது கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வாக்குத்தத்தம் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல பவுலுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய ஊழிய பயணத்திலே அநேக சோதனைகள், பலவீனங்கள், ஊழியத்தின் நிமித்தமாக பிரச்சனைகள் அப்படின்ட்டு அநேக சோதனைகளை பவுல் கடந்து போகிறார். எல்லாவற்றையும் கர்த்தருக்காக சகித்து கொண்டு அதை தாங்கி கொண்டு எல்லா சோதனைகளையும் கடந்து போனது நிமித்தமாக பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று. இவ்வளோ ஸ்ட்ராங்காக பவுல் சொல்ல காரணம் என்ன? தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த எல்லா சோதனைகளையும் சகித்து கொண்டு கர்த்தருக்கு உண்மையாக ஊழியத்தை என்ன செய்திருக்கிறார். அதனால தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல பொன்னும் வெள்ளியும் அக்னியிலே போடும் பொழுது அந்த சோதனையை, அந்த அக்னியை தாங்காமல் இருந்தால் அது அவ்வளவு வேல்யூ உள்ளதாக மாறாது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த சோதனைகளை நாம் தாங்கும் பொழுது, அதை சகித்து கொள்ளும் பொழுது பொன்னை போல ஒரு நல்ல வேல்யூ உள்ள ஒரு நபராக கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? மாற்றுவார். நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் சகித்து கொண்டு நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சோதனை சகித்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் சகித்து கொள்ள, அதை பொறுத்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.